நம்ம கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போஷிப்பிக்கிறார். ஆனால் கர்த்தர் எப்படி நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார்? எப்படி நமக்கு ஹவு காட் ப்ரொவைட்ஸ் ஃபார் அஸ், நமக்கு தேவன் எப்படியாக நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார், எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஹவு, எந்த வகையில் கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கி ஒரு செய்தி பார்க்கலாம். முதலாவது, தேவன் தம்முடைய நாமத்தின், அவருடைய பெயரின் மூலமாய் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதாவது அவருடைய பெயர், இப்போ ஒருத்தருடைய பெயர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய குணாதிசயத்தை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். நீங்கள் தமிழ்லையும் சரி எபிரேய மொழியிலையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம சொல்லும்போதே அவங்களுக்கு பெயர் வைக்கும்போதே என்ன, அந்த பெயருக்கு ஒரு காரணம் உள்ளவங்களாக தான் வைப்பாங்க. நம்ம பட்ட பெயர் வச்சாலும் அப்படி தான் வைப்போம். உடனே அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா நல்லதை சொல்கிறத காட்டிலும் எதிர்மறையை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா நம்ம பெயர் வைக்கும்போதே அந்த பெயரை சொல்லும்போதே அவர் என்ன மாதிரி, கமலக்கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல கண்கள் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லை, ஒன்னொன்றுக்கும் ஒரு மாதிரி காரணம் உள்ள மாதிரி. அதே மாதிரி தான் கர்த்தருடைய நாமம் என்று சொல்வது அவருடைய குணாதிசயங்களை காட்டக்கூடிய ஒரு காரியம். சும்மா ஏதோ ஒரு பெயர் கிடையாது. நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் முதலாக ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். 14வது வசனம் பாருங்களேன். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். தமிழில் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜெகோவா ஜைரா, ஹீ வில் ப்ரொவைட் ஆல் யுவர் நீட்ஸ். உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார், உன்னுடைய தேவைகளை பார்த்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார், உன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்கே வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எப்பவுமே கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும்போது அவருடைய குணாதிசயத்தை காட்டக்கூடியதாய். ஏன்னா மோசேகிட்ட முதல் அவர் வெளிப்படுத்தும் போது யாத்திராவும் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஐ ஆம், நான் தான். உங்க பெயர் என்ன? நான் தான். அப்ப என்னன்னா அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அடங்கியது தான். இங்க ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய ஒரே ஏகசுதனாகிய உன்னுடைய பிள்ளையை கொண்டு நீ எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆபிரகாம் 3 நாள் பிரயாணப்பட்டு தன்னுடைய மகனை கூட்டு கொண்டு மோரியா மலைக்கு போறார். போகும்போது கூட வேலைக்காரன்னு வர்றான். இப்போ விறகு கட்டு எடுத்துக்கொண்டு மேலே போகும்போது அவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரன் சொல்ல, நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதித்து விட்டு திரும்பி வர்றோம்னு சொல்றாரு. இப்போ பையன் கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, ஆடு எங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்ன, காட் வில் ப்ரொவைட், கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லக்கூடியது. அப்போ இங்கே கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லும்போது தேவன் தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் காணக்கூடிய தேவன். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தேவன். நமக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் அவர் தான் கொடுக்கக்கூடியவர். இதில் இன்னொன்று என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் தான். அதே இது சொல்றாரு. யாத்திராகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் எப்படி தேவனாகிய கர்த்தர் நீங்கள் யாருன்னு சொல்லும்போது நான் தான் சொன்னாரோ அதே மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்றாரு. ஆனால் அவர் சொல்லும்போது யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு திராட்சை செடி கொடி உதாரணத்தை சொல்லும்போது அதில் நீங்கள் 5வது வசனம் பாருங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் முடியாது. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே தேவன் தான், தேவனுடைய கரத்துல இருந்து வருது, தேவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்ப என்னன்னா நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன் தான் நமக்கு பிரதானம். அப்போ நம்மளுடைய தேவைகள் நமக்கு கர்த்தர் எப்படி கொடுப்பாருன்னா அவர் யார் என்பதன் மூலமா தான். நம்ம அவருடைய பிள்ளைகளா இந்த பூமியில சஞ்சரித்திருக்கிறோம்.
ஏன்னா வேதவசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறது, யாரெல்லாம் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னு யோவான் 1:12 நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ரோமர் 8:14-15 சொல்லும் போது அவர் என்ன அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. அப்போ நம்முடைய அப்பா யார் என்பது நம்ம எங்க யாரை பார்க்கிறோங்கிறதுல தான் இருக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைய நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து கொள்வோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுப்போமோ அதை காட்டிலும் தேவனுடைய அன்பு பெரிதான அன்பு. அப்போ என்னன்னா நம்ம இந்த புரிதல் நமக்கு வேணும். நமக்கு என்ன வேணும்? நம்முடைய எல்லா தேவைகளையும் யார் கொடுக்கிறா? தேவன் தான் சந்திப்பாரு. அது சின்ன தேவையா இருந்தாலும் சரி, பெரிய தேவையா இருந்தாலும் சரி. இதுல நீங்க இன்னும் ரொம்ப இதாக தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு பெற்றோர் பராமரிக்கிறாங்க. பிள்ளைக்கு பேச தெரியாது, அதைத்தான் தெரியும். அது கரெக்டாக நேரத்துக்கு பால் கொடுத்து, அந்த பிள்ளை காய்ச்சல் அடிக்குதா வயிறு வலிக்குதா என்னன்னு தெரியாது, ஆனாலும் எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ளக்கூடியதா அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ, குளிரில் போனால் என்ன போகணும், வெயிலில் போனால் என்ன போகணும், எல்லாமே பார்த்து நம்ம எல்லாம் ஒன்றொன்னா பார்த்து செய்கிறோம். பார்த்தீங்களா? என்ன காரணம்? நீங்க அந்த பிள்ளையோட தகப்பன் இல்லை தாய். அப்போ ஒரு பெற்றோரா ஒரு பிள்ளைக்கு நீங்க செய்வது போல, நீங்க பார்ப்பது போல கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை அவருடைய பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டதுனால இப்போ அவருடைய பெயருக்கு ஒரு கணம் வேணும், அவருடைய பெயருக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த பெயருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. அப்ப அவருடைய பிள்ளை என்று சொல்லும் போது உங்களுடைய தேவை என்னவோ அதை சந்தித்தாதான் அவர் உங்களுடைய தகப்பன். அப்போ என்னன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பாரோ அதை போல ஒரு தகப்பனா இருந்து வழிநடத்தக்கூடிய காரியம். ஆனா சில நேரங்கள்ல அவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் வேறு விதமா இருக்கும், நம்முடைய அணுகுமுறைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கும். நீங்க எலியாவை பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன அங்க போய் சொல்லும் போது 16வது அதிகாரத்தில் சொல்றாரு, 3.5 வருஷத்துக்கு ஒரே ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லிட்டு போயிடுறாரு, இந்த 3.5 வருஷத்துக்கு மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? 3.5 வருஷத்துக்கு அப்புறம் மழை பெய்யுது. இப்போ என்ன சொல்றாங்க? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை பண்ண உடனே எசபேல் சொல்லக்கூடிய சகோதரி சொல்றாங்க, நான் உன்னை கொண்டு ஓட்டுறோடனே ஓடி போயிடுறாரு. ஓடி போனவர் எங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ, நீரூற்றண்டைக்கு போ, கேரியத்துக்கு நீரூற்றண்டைக்கு போய் உட்காருன்னு. அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க அதுல 5வது வசனம் பாருங்களேன். தங்கி இருந்தான். என்ன? காலையில் அப்பம் இறைச்சி, யூபர் டெலிவரிலாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. டோர் டேஷு இது எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? காக்காயை கொண்டு பிரெட்டும் ஃப்ரெஷ்ஷா பிரெட்டும் மீட்டும் கொண்டு டெலிவரி கொடுக்கிறார். இது நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. காக்கா முதல்ல கொடுக்குமா? முதல்ல ஒரு குணாதிசையை யோசிச்சு பாருங்க. காக்கா கொடுக்குமா? இருக்கிறத உட்காந்து சாப்பிடக்கூடிய காக்கா அது கொண்டு கரெக்டா காலையில அவனுக்கு அப்பமும் இதுவும் கொடுத்துட்டு போகுதுன்னா, அப்ப என்னன்னா கர்த்தர் தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன். ஏன்னா அந்த நீற்றூர் கேரி தாட்டண்டைக்கு போறாரு, கேரியத்தில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு, தண்ணி வத்தி போகுது. இப்ப காக்காய் வச்சு போடுறாரு, அடுத்து ஒரு விதவை மூலமா செய்ய போறாரு. ஆனா என்னன்னா சோர்ஸ் காட். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு உங்க வேலை, உங்க பிசினஸ், இல்ல உங்க குடும்பம், இல்ல உங்க தாரு யாருமே கிடையாதுங்க. உங்க முதலாளி எல்லாருக்குமே என்னன்னா அல்டிமேட் சோர்ஸ் யாரு? காட் இஸ் த சோர்ஸ். கர்த்தர் தான் வருது. அப்ப என்னன்னா நம்மளுடைய தேவைகளை யார் சந்திக்கிறான்னு அவர் சந்திக்கிறாரு. ஏன்னா அவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம். ஏன்னா அவர் யெகோவா ஜெயரா, நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன். அதனால நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன வேணுமோ அது கர்த்தர் கொடுப்பாரு. காலையில் ஒரு டெலிவரி, சாயந்தரம் ஒரு டெலிவரி. எப்படி? கர்த்தருக்கு தெரியும் தானே.
ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் நம்மை காண்கிற தேவன். ஏன்னா நீங்கள் 1 புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா என்ன, அவருடைய கண்கள் என்னவா பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது, அவர் என்ன, யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் என்ன, he wants to put a confidence in them, அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்க, தான் அவர் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய தேவன். அப்ப என்ன, அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். அவர் நாமத்தை அறிந்த நாம அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை போஷிக்கக்கூடியவராய், நம்மை பராமரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்க சங்கீதம் 145வது சங்கீதம் உங்க பைபிள்ல திருப்புங்க, ஏன்னா நீங்களும் பாருங்க இந்த வசனத்தை. 145வது சங்கீதம் 15-16வது வசனம் பாருங்களேன். இப்ப அடுத்து சொல்லும் என்ன சொல்றாரு, எல்லா ஜீவன்களுடைய கண்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கு, கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன. என்ன, எல்லா ஜீவன்களும் கர்த்தரை பார்க்கிற எந்த ஜீவனா இருந்தாலும் அந்த ஜீவனுக்கு ஏற்ற வேளையில அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார், ஏற்ற வேளையில ஆகாரம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீர் உமது கையை திறந்து எல்லாருடைய சகல பிராணிகளுடைய வாஞ்சையும் திருப்தியாக்கக்கூடிய தேவன். அவர் கையை விரிச்சா போதும். எப்படி அவர் கையை விரிச்சார்னா எல்லா சகல பிராணிகளுக்கும் எல்லாத்தையும் என்ன, வாஞ்சைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாருடைய தேவைகளையும் தேவன் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமத்து நிமித்தம். இப்ப இஸ்ரவேல் தேச மக்களை தன்னுடைய வல்லமையினால கொண்டு வர்றார். என்ன, சிவந்த சமுத்திரத்தை கடந்து கொண்டு வர்றார். இப்ப வனாந்திரத்தில் வர்றாங்க. இப்ப வனாந்திரத்தில் அவங்க இருக்கும்போது வனாந்திரத்தில் அவங்களுடைய தேவைகளை, சாப்பாட்டு தேவையை சந்திக்கிறார். எப்படி, யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் பாருங்க, 14வது வசனத்துல இருந்து பாருங்க. நீங்கின பின்பு கிடந்தது. இது என்ன என்றார்கள். கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். என்ன, வனாந்திரத்துல ஆண்டவர் பிரெட் கொடுக்கிறார். மன்னா, வாட் இஸ் இட், இது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, மன்னா. மன்னாங்கிறது பேர் இல்லை. மன்னாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம், இது என்ன, அது கேள்வி. இது என்னன்னு தெரியல, அதனால இது என்னன்னு கேட்டாங்க, அதான் அது பேரு. மன்னாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, அதுதான் சாப்பிட்டாங்க. ஆனால் அது எப்படி இருந்துச்சு, யாத்ராகமத்திலே பார்க்கணும், தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. எப்படி, ரொம்ப அழகா தமிழ் அழகா சொல்றாங்க, a pancake with honey. தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். எப்படி, மன்னா. இது என்ன, இவ்வளவு இனிப்பா, இவ்வளவு நல்லா இருக்குதே, இது அப்பம் இருக்கு, இது போல இருக்கு, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு எடுத்து சாப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் பேர் 40 வருஷம் வனாந்தரத்தில். என்னைக்கு அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள காலை எடுத்து வைக்கிறாங்களோ, நீங்க யோசிச்சு 5வது அதிகாரத்தில் பார்ப்பீங்க, காலை வச்ச உடனே மண்ணா நிற்கிது. அது வரைக்கும் மண்ணா தான் சாப்பிட்டாங்க, டெய்லி ஃப்ரெஷ்ஷா. 6வது நாள் மட்டும் என்ன, டபுள் போர்ஷன், 7வது நாளைக்கு சேர்த்து. மற்றபடி தினசரி டெய்லி. யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் இவ்வளவு காரியம் செஞ்ச கர்த்தர் நம்மளை விட்டுருவாரா? என்ன நமக்கு தெரியணும், கர்த்தர் என்ன, அவருடைய நாமத்து நிமித்தம் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது சொல்லும் என்ன சொல்றாரு, என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன உங்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும் அதெல்லாம் மகிமையில நிறைவாக்குவார். அங்கே நீங்கள் வந்து 15வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் பார்ப்பீங்க. என்ன அங்கே உள்ள மக்கள் என்ன பவுலுக்கு வந்து காணிக்கையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு செஞ்சீங்க, என்னுடைய குறைவை போக்குனீங்க, கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய பரலோக ஐஸ்வர்யத்தின்படி உங்களை மேன்மையாக்குவார்னு. ஏன்னா இங்கே வந்து இந்த கண்டிஷன் என்னென்னா, பிலிப்பியர் சபை அவங்களுக்கு கர்த்தருக்கு உதவி பண்ணாங்க, அதனால் அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நான் நிறைய முறை சொல்லுவேன், யாராவது ஒரு சிலர் வந்து அன்னை ஃபைனான்ஷியலாக நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவேன், உன்னோட ஃபைனான்ஸை வச்சு நீ எப்படி கர்த்தரை கனப்படுத்துகிறேன்னு கேட்பேன். நீ என்ன போடுறீங்களோ அதுதான் வரும். நம்ம அதனால தான் வந்து காணிக்கை எடுக்கிறது இல்லை, நம்ம பேக் வைக்கிறோம், நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்லி கொடுக்குறோம். உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீ ஏற்ற மாதிரி நீ செய்யும்போது தான் அதுக்கேற்ற பலனை கிடைக்க முடியும். அவ்வளோதான். நீங்கள் என்ன இதில் போடுறீங்களோ அதுக்கேற்ற ரிட்டர்ன் வரத்தான் செய்யும். அது கர்த்தர் நியமித்த நியமனம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு எதில் வந்து விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அதில் எதை பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் கர்த்தர் என்னென்னா, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை அவர் போஷிக்கக்கூடியவராய், நம்மை பராமரிக்கக்கூடியவராய், நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ முதலாவது என்ன, பிரதானமாக வந்து கர்த்தர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். வேற எந்த வகையில் வந்து கர்த்தர் நம்முடைய காரியங்களை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதா நம்முடைய கையின் பிரயாசம். நம்மளுடைய கையின் பிரயாசம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஓன் ஒர்க் மூலமாக தான். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே கர்த்தர்கிட்டருந்து வந்தாலுமே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில மனிதர்கள் மூலமாய் என்ன பண்ணுறாரு, நம்மளை இதை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய வேலை வந்து என்னென்னா, அது ஒரு சேனல், இட் இஸ் நாட் அ சோர்ஸ். அதாவது உங்கள் வேலை வந்து என்னென்னா, அது ஒரு வழி. உங்களை போஷிப்பதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அது ஒரு வழியே தவிர அது மூலதனம் கிடையாது. முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் இந்த இது தெரிஞ்சு கொள்ளும்போது எல்லாமே கர்த்தருடைய கருத்தில் தான் வருது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலையை செய்து அதன் மூலமாக நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாத்திய ஆற்றிலிருந்து வருது, கர்த்தர்கிட்ட வருது. ஆனால் வேலை என்ன, அது ஒரு சேனல், அது ஒரு வழியே ஒழிய வேலை இல்லை, உங்கள் பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் இதனால் சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்னென்னா ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்லி கூட உலகத்தில் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த வேலையை முழு பலத்தோட முழு காரியத்தோட நீங்க செய்ய வேண்டியது அவசியம். ஆனா அது உங்க சோர்ஸ் கிடையாது. கர்த்தர் தான் உங்களுடைய சோர்ஸ். அது வந்து ஒரு சேனல். 90வது சங்கீதத்தில் 17வது வசனம் பாருங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களின் உறுதிப்படுத்தும். ஆம், என்ன, நம்முடைய கைகளின் கிரியைகள், நம்ம செய்யக்கூடிய வேலைகளை உறுதிப்படுத்தி நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் நிறைய நேரங்களில் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, அண்ணே அதே வேலை தான் நானும் செய்கிறேன், அதே வேலை தான் இன்னொருத்தன் செய்கிறான், அவனுக்கு ப்ரொமோஷன் வருது எனக்கு வரமாட்டேங்குது, இல்லை எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு அவனுக்கு வரமாட்டேங்குது. கர்த்தர் சிலரை உயர்த்துறாரு, சிலரை வந்து தாழ்த்துறாரு. கர்த்தர் சில காரியங்களுக்காக பண்ணுறாரு. அதனால தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருதோ கவலையே படாதீங்க. அதை வைத்து உங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். உனக்கு வந்து இவ்வளவுதான் காசுன்னா, உன்னால் வந்து 2000 பவுன் தான் சம்பாதிக்க முடியும்னா, அந்த 2000 பவுனில் உன்னால் வாழ வைக்கக்கூடிய வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஏன்னா ஒரு சிலர் வந்து அடித்து பிடிச்சி அடுத்தவனை ஏமாற்றி இதை பண்ணி அதை பண்ணி மேலே போவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேறு பக்கத்தில் செலவு வந்துடும். நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கர்த்தர் செய்வார். அதனால் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம சரியான முறையில் செய்யணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன நினச்சிடக்கூடாது, எல்லாமே கர்த்தர் தானே வருது. எப்படி எல்லாமே கர்த்தர் தானே வருது, பேசாமல் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேனே, எப்படி ஜெபம் பண்ணிட்டா வந்துருமில்லண்ணே. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி ஒரு தியாலஜி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஏன் கடன் வாங்கியிருக்கியா, வா நாங்கள் ஜெபம் பண்ணுற கடனை கர்த்தர் விடுதலை பண்ணிடுவாருன்னு. அது எங்கே இருக்குது வசனத்தில்? ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு தவறுதான போதனையை சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை,
ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி கொடுக்க. நீங்கள் ஆதியில் ஆதாம படைச்சார். ஆதாம படைச்சு முதல்ல அவனுக்கு வேலையை கொடுத்தார். நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதல்ல வேலையை கொடுத்தாரு. எப்பா நீ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற, ஒழுங்கா அங்க வேலை பாரு, இதை பாதுகாரு, இதை பண்படுத்து, இது முதல்ல ஓக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொன்னாரு. அதனால நீங்க நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 11, 12வது வசனமா இருக்கட்டும், இல்ல 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10வது வசனமா இருக்கட்டும், வேலை செய்யலைன்னா அது சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் கண்டிக்க கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது நீ வேலை பார்க்கலன்னு சாப்பிடாதாங்கிறார். எப்படி? உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்ய வேண்டியது. அதே சமயத்தில் நீதிமொழிகளில் நீங்க 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்க கொஞ்சம் டெலிஜென்ட்டா, நீங்க ஒரு சுறுசுறுப்பா சரியான முறையில் வேலை செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா மிக தெளிவாக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, ஒரு காலகட்டத்தில் நான் கொடுக்குறேன், இன்னொரு காலகட்டத்தில் நீ பார்க்க வேண்டிய வேலையை நீ செய்யணும். ஆனா அந்த வேலையை சார்ந்திராத, அந்த தொழிலை சார்ந்திராத, நான் தான் அதுக்கும் மூலதனம், நான் தான் அதுல இருந்து நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான். நம்ம யாத்திராகமம் 16வது அதிகாரம் பார்த்தோம் இல்லையா, எப்படி மண்ணா வந்துச்சு, அவங்க வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கு வந்த உடனே இப்ப யோசுவா என்ன சொல்றாரு, இது ஒரு புதிய காலம், இது வரைக்கும் நீங்க சமைக்கவே இல்லை, இப்ப என்ன பண்ணு, இப்போ நீ சம. இது வரைக்கும் நீ சாப்பாடு கவலைப்படல, நீ சாப்பாடை பத்தி கவலைப்படல. ஏன்னா யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்களேன், மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அவ்வளவுதான், அதோட நின்று போச்சு. பாருங்களேன், அது முதல் மல்லா இல்லாமற் போய் என்ன, நான் உன்னைய வனாந்திர பாதையில கொடுக்கும்போது நான் போயிட்டு வந்தேன், இப்போ உன்னைய வேறொரு விதமா நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்ப என்ன பண்றேன், நீ வேலை செய்யி, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நான் உறுதிப்படுத்தி அதுல நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அதன் மூலமா நீ சாப்பிடு. ஆனா என்ன, அதை கொடுக்கறது நான் தான். ஒரு வேலையை கொடுத்து, வேலை செய்ய பலனை கொடுத்து, அதன் மூலமா உன்னை நான் ஆசீர்வதிச்சு அதை செய்யறது நான் தான். நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உபாகமம் 11வது அதிகாரத்தில் பாருங்களேன், 9வது வசனத்துல இருந்து, பிரவேசித்து பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி என்னன்னா, அந்த காலத்துல என்ன, ஃபுட் பம்ப் தான், காலில் மிதிச்சு தான் இது வரும், தண்ணி வரும். இப்ப என்ன, நீ என்ன பண்ணு, நீ உன் வேலையை பாரு, இங்க நீ வேலை செய்ய அப்படிங்கிற சொல்லக்கூடிய காரியத்தை அங்கேயும் சொல்றாரு. அப்ப என்னன்னா, கர்த்தர் அவருடைய நாமத்துக்காக நம்மளை போஷிக்கிறாரு. ரெண்டாவது என்னன்னா, நம்மளை கர்த்தர் வேலை செய்ய வச்சு, நம்முடைய வேலையின் மூலமா ஒரு தொழிலோ இல்லை வேலையோ செய்யறீங்களா, அதன் மூலமாயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா என்னன்னா, சோர்ஸ் கர்த்தர். இப்ப நீங்க இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா வரும், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்லை ஒரு வேலை பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு காசு எல்லாம் வந்த உடனே என்ன ஆயிரும், நெபுகாத் நேச்சர் மாதிரி உங்களுக்கும் பெருமை வந்துடும். நான் கெட்டிய இந்த மகா பெரிய பாபிலோன்னு சொன்னான். அதே மாதிரி நம்ம என்ன தெரியுமா, என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் யார் தெரியுமா, நான் தொட்டா எல்லாமே தங்கமாக மாறிடும், என்னால் அப்படி செய்ய முடியும், நான் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொன்னீங்கன்னா தேவையே இல்லாமல் மறுபடியும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு நோக்கத்துக்காய் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதான். நீங்கள் இந்த நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க, சாட்சி ஒரு சிலர் ஆண்டவரை தெரியாதவங்க சொல்லுவாங்க, ஐ எம் எ செல்ஃப் மேட் மேன்பாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொல்லலைன்னா, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்கு இது பண்ணலைன்னா யாராலையும் மேலே வரவே முடியாது. கர்த்தர் தான் சிலரை உயர்த்துறாரு, சிலரை பொசிஷனில் வைக்கிறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அதனால என்னன்னா,
நம்மளுடைய கரத்தையும் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில் ஒரு சேனலுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஒரு வழியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வருவது யார்கிட்ட வருது? கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா என்ன பண்ண மாட்டோம்னா, ஆமாம் எனக்கு வேலை முக்கியம், ஆனால் கர்த்தர் அந்த வேலையை கொடுத்துருக்கிறார், அதற்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன். அப்போ உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த வேலையை நம்பி நீங்கள் வாழலை. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். அவங்க பிஸ்னஸை நம்பி நீங்கள் வாழலை. யாரை நம்பி வாழ்கிறீங்க? கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் மூலதனம், அவர் தான் சோர்ஸு, வேறு யாரும் கிடையாது. அப்போ முதலாவது கர்த்தர் தன்னுடைய நாமத்தை நிமித்தம் கொடுக்குறாரு. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? சில மனிதர்கள் மூலமாயும் உங்களை ஆசீர்வதிப்பார். அது யாராக இருந்தாலும் சரி, யாரை வச்சோ ஆண்டவர் ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் ஆதியாகமம் 45வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே யோசேப்பு சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், தான் யார் என்று வெளிப்படுத்தின பின்பு சொல்லக்கூடிய காரியம். இன்னும் 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கும். எப்போ ஏற்கனவே 2 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 5 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்கும். மொத்தம் 7 வருஷம் பஞ்சம். சரியா? 2 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். நல்ல கவனிங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னைய வித்து அடிமையா மாத்தி இவ்வளவு உதவ அனுப்பிச்சீங்க, ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் என்ன உங்களை உயிரோட காப்பதற்காகவும் என்ன நாங்க எகிப்துல பிரதம மந்திரியா வருவதற்கு காரணம் என்னன்னா, உங்களை ஆதரிச்சு உங்களை ரட்சித்து உங்களுக்கு நான் பராமரிப்பதற்காக தான் என்னை தேவன் அனுப்பினாரு. ஆதலால் நீங்கள் அல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, யோசேப்பினுடைய சகோதரனா ஒருத்தர் நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க செஞ்ச காரியம் தெரியுமா உங்களுக்கு? செய்தது ஒரு கொடுமையான காரியம் செஞ்சாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு? அதன் மூலமா அவர்களை அழிவிலிருந்து காப்பாத்துறார். யார் தூக்கி வித்தாங்களோ அவங்களுக்கே 5 வருஷம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்க பிள்ளைகளை அவங்கள உயிரோட காப்பாத்துறதுக்கு அனுப்புறாரு. அதனாலதான் யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீங்க இல்ல, தேவன் என்ன அனுப்பிச்சாரு. உங்களை ஆதரிக்கவும் உங்களை ரட்சிப்பதற்கும் உங்களை பாதுகாப்பதற்காக தான் கர்த்தர் என்னை அனுப்பிச்சாரு. அதனாலதான் தேவன் என்னை அனுப்பிச்சாரு. இப்ப யோசேப்பின் மூலமா தான் யாக்கோபினுடைய வம்சமே தெளிக்கக்கூடியதாக இருந்தது. இப்ப யோசேப்பு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? யோசேப்பு மூலமா செய்யக்கூடியது. இப்போ உங்க வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தரை கொண்டு கர்த்தர் உபயோகப்படுத்துவார். இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு கேளுங்க. கர்த்தர் யாரை கொண்டு கொடுக்கிறாரோ, யார் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்கள பிடிச்ச கூடாது. யாரை பிடிக்கணும்? கர்த்தரை பிடிக்கணும். சில நேரங்களில் சிலரை உபயோகப்படுத்துவாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அவங்கள பிடிச்சு தொங்கிடக்கூடாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல இதுதான் பிரச்சனை. ஏன்னா ஏதோ ஒரு பாஸ் சொன்னாரு, இல்லை யாரோ ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னா அவரே பிடிச்சி தொங்கிடுறது. அண்ணன் இன்னொரு தீர்க்கதரிசனம் இருக்கா, இன்னொரு இது இருக்கா, நான் அங்கே போக போகிறேன், என்ன சொல்லுங்க, நான் அங்கே இந்த வேலையை எடுக்கட்டுமா, அந்த வேலையை எடுக்கட்டுமா, இங்கே கல்யாணம் பண்ணட்டுமா, அங்கே கல்யாணம் பண்ணட்டுமா, டே எங்கே பண்ணாலும் பிரச்சனை தான்டா. இதில் இது என்னன்னா, எங்கேயாவது ஒருத்தரை பிடிச்சி யார்கிட்டையாவது போட்டு தொங்குன்னு தொங்குறது. நிஜமா யோசிச்சு பாருங்களேன். எதுனாலும் அவங்ககிட்டே போவாங்க. இப்போ ஒருத்தர் உங்களை இந்த தேசத்துக்கு வர்றதுக்கு ஒரு உதவி பண்ணாருன்னா அவரையே பிடிச்சி தொங்காதீங்க, தேவையில்லை. கர்த்தர் அவங்கள உபயோகப்படுத்தினாரு, சந்தோஷம், அவங்களுக்காக நன்றி செலுத்துங்க, அவங்கள ஜெபம் பண்ணுங்க. ஆனா இதற்கு பின்னாடி கர்த்தருடைய கரத்தை காணக்கூடிய மக்களாய் நாம் இருக்கணும். மனுஷர்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார், கண்டிப்பா உபயோகப்படுத்துவாரு, அதுக்காக சந்தோஷம்.
அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. ஆனா என்ன பண்ணிடக்கூடாது, நாம் அவர்களை சார்ந்து அவர்களை கடவுளா மாத்திரக்கூடாது. நிறைய பேர் அதான் பண்ணிடுறாங்க. ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதனாலதான் இந்த யோசேப்பு தெளிவா சொல்றாரு, ஆனால் தேவன், நீங்கள் அல்ல, தேவன் என்னை அனுப்பினாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா இப்ப நீங்க வந்து யோசேப்பு நம்பி வந்தாங்க இல்லையா, யாத்ரா 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்துல என்ன பிரச்சனை, யோசேப்பை அறியாத இன்னொரு பார்வோன் ராஜாவா வந்தான். இப்ப புரிஞ்சிருந்தா சிக்கல்? ஏன்னா யோசேப்பை மட்டும், யோசேப்பு சொன்னதை நம்பி வந்திருந்தீங்கன்னா, யோசேப்பு போனது இப்ப யோசேப்பு அறியாத ஒரு ஆள் வந்த உடனே போட்டு தள்ளிட்டான்ல. அதனாலதான் எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளணும், மனுஷர்கள் கர்த்தர் உபயோகப்படுத்துவாரு, ஆனா என்ன சோர்ஸ் கர்த்தர். அதனால நம்ம இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும். ஏன்னா இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எலியா பத்தி சொன்னேன், போனாரு, கேரித்து நீட்டொண்டையில் இருந்தாரு, வத்து போச்சு. இப்ப என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா நீ கிளம்பி இந்த சராபத்து ஊருக்கு போ, அங்க ஒரு விதவையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த அம்மா விறகு பொறுக்கி என்ன செய்யுது, கடைசியா இருக்க ரொட்டியை சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகணும்னு உட்காந்துருக்கு. அந்த அம்மாட்ட சொல்லி எல்லாம் ரைட்டு தாம்மா செய்யி, ரொட்டி எனக்கு கொண்டு வந்து கொடு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா கர்த்தருக்கு, எலியாவுக்கு அந்த அம்மா உதவி செஞ்சது, எலியா ஆசீர்வதிச்சார். ரெண்டும் பாத்தீங்களா? ஏன்னா மனுஷன் இல்லை. இதை நம்ம தெளிவான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். இது நிறைய சர்ச்சிலையும் உபயோகப்படுத்துவாங்க. நீங்க அதை வாசிங்களேன் ஒரு நிமிஷம், அப்ப புரியும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். தமிழ்ல போடும்போது இந்த மாதிரி உங்கள் மடியிலே போடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இது அந்த ஒரு இம்பாக்ட் இல்லை. நான் இங்கிலீஷ் வாசிக்கிறேன் பாருங்க. கிவ் and it will be given to you, good measure, pressed down, shaken together and running over will be put into your bosom. For with same measure that you use, it will be measured back to you. யாரு? மனுஷன் கொடுப்பான். நீங்க கொடுக்கும்போது என்ன, மனுஷர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் இங்க சொல்லும்போது என்ன, உங்கள் மடியிலே போடுவார்கள். எப்படி? உங்கள் மடியிலே போடுவார்கள். நீ என்ன இதில் போடுறியோ அதன் மூலமா தான் போடப்படும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, நீங்க வந்து இதை வாங்கும்போது நீங்க வந்து இந்த ரெண்டு விதமா மாறுறோம். ஏன்னா மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணும்போது, முதல்ல நீங்க பெற்றுக்கொள்றவங்களா இருந்தா நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, முதல்ல வந்து நீங்க மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த நீங்க உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த காரியம், இது மனுஷனுடைய கரத்திலிருந்து மாத்திரம் இல்ல, மனுஷனுடைய கரத்திலிருந்து வருவதற்கு கர்த்தர் அவனை தொட்டதுனால தான் அந்த மனுஷன் மூலமா உங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை கர்த்தர் இன்னொருத்தர் இருதயத்தில் பேசுனதுனால தான் அவர் அதை நிறைவேற்றுகிறார் என்கிற ஒரு இது வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு உதவி பண்ணாரு, இவருக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. இந்த சீக்வன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, நம்ம வாங்குறவங்களா இருந்தா முதல்ல என்ன, ஆண்டவரே நன்றி, உங்களுடைய சத்தத்தை உங்க கேட்டு கொடுத்தாங்க, அதனால ஆண்டவரே உமக்கு நன்றி, இதை செய்த இவருக்கு நன்றின்னு. ரெண்டாவது என்ன, பொறுமையா கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீங்க வந்து வரும்போது சிலருடைய ஜெபம் எப்படி மாறினா, ஆண்டவரே நீங்க இதை செஞ்சே ஆகணும். எப்படி? நீங்க இதை கொடுக்கலன்னா, ஏன்னா நீங்க வந்து எனக்கு கட்டளை இடுங்கள்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால நாங்க வந்து கட்டளை இடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அது கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் யாரை வேணாலும் உபயோகப்படுத்துவார், யாரை வேணாலும் உபயோகப்படுத்துவார். அப்ப நம்ம என்ன, கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு மக்களா. ரெண்டாவது, நீங்க வந்து இது கிடைக்கும் போது, இந்த ஒரு சேனல் ஆஃப் ப்ரொவிஷன் சொல்லக்கூடியதா, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வழியா ஒருத்தங்க இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு இப்போ உங்க கையில காசு இருக்கு, இல்லை உங்க கையில ஏதோ ஒன்று வந்திருக்குன்னா, நீங்க ஆண்டவரே நான் யாருக்கு என்ன செய்யணும் எனக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வருதுன்னா நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது, இந்த ஐஸ்வர்யவான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 குடிசை இருக்கு, அதை இடித்து இன்னும் பெருசாக கட்டி நிறைய சோத்து வச்சுட்டு நல்லா சேர்த்து வச்சுட்டு நானே சொல்லுவேன், ஆத்மாவே
பாரு சந்தோஷமா இரு, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்தா நீ என்னடா பண்ணுவேன்? அப்போ என்னன்னா, உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய இது வந்து உங்ககிட்ட இருக்க இதை வச்சு நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே, அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கும்போது, ஆண்டவரே எதுக்காக எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க, எதுக்காக எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, எதுக்காக எனக்கு இந்த வருமானம் கொடுத்துருக்கீங்க, எதுக்காக இதை கொடுத்துருக்கீங்க, நான் யாருக்கு கொடுக்கணும், யாரை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ நம்ம யாத்திராகம் 16வது அதிகாரத்தில் இந்த அப்பத்தை மன்னா பற்றி வாசித்தோம். அது சொல்லும்போது அந்த 16வது அதிகாரத்தில் 14லேருந்து 17 வரைக்கும் வாசித்தாங்க. 17வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார், ஒரு ஓமார் அளவு ஒவ்வொருத்தரும் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். சரியா? ரைட். இப்போ நீங்கள் யோசிங்க ஒரு நிமிஷம். எடுத்தவங்க அதிகமாக எடுத்தவங்க கொஞ்சமாக எடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்? கெட்டு போயிடும். கரெக்டு. ஏன்னா வச்சிருந்தா அதுவும் வச்சு பார்த்தாங்க. நம்மளுக்கு சும்மாலாம் கிடையாது, நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறக்காக தான் கர்த்தர் அதே எழுதி வச்சிருக்காரு. கொண்டு போய் வீட்டில் வச்சான், ஒரு ஓமாருக்கு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சான், அது அழுதுச்சு நாரிச்சு, அதனால அடுத்த நாள்லேருந்து அதை விட்டுட்டான். நீங்கள் எப்பயுமே பார்த்துருக்கீங்களா, சாப்பாடே பார்க்காதவன்ட்ட கொண்டு போய் முதல்ல சாப்பாடை கொடுத்தோடனே அள்ளி பிடிச்சி சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இது பண்ணுவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கையில் எடுத்துகிட்டு போவான். அதுக்கப்புறம் டெய்லி இதே மாதிரி சாப்பாடு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்பாடா இல்லை சாப்பாடு எப்பயுமே கிடைக்குது, அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டா போதுன்னு. அந்த மாதிரி நமக்கு என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஓமார் அளவு எடுத்தோம், கூட எடுத்தோம், குறையா எடுத்தோம், கொடுத்தோம், குறையா எடுத்தவன் கூடுதல் எடுத்தவன். அப்போ என்ன, எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கக்கூடியதா. இந்த பிரின்சிபிள் தான் எடுத்து 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை கடிதம் எழுதுகிறார். அது சபைக்கு காணிக்க வாங்க எழுதலை. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்கள் அங்கே பஞ்சத்தில் இருக்கிறாங்க, அங்கே நம்ம சகோதரர்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். தர்ம பணம் தான் இருக்கும். நீங்கள் நல்லா வாசிங்க, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் எடுத்து சபையில் காணிக்கைக்கு வாசிப்பாங்க. அது வந்து ஆஃபரிங்னே இருக்காது, காணிக்கைனே இருக்காது, தர்ம பணம் தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து தசமபாகம் இல்லைன்னு போதிக்கிறாரு அப்படின்னு. நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது, தர்ம பணம்னு இருக்குது. சபை கொடுக்குற தர்ம பணம் இல்லை, காணிக்கை. தர்ம பணம் யாருக்கு கொடுப்போம்? கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறோம் தர்ம பணம். கர்த்தர் ஒன்றும் இங்கே சபை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டுலாம் இல்லை. சரியா? இது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த தர்ம பணத்தை வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தான் எடுத்து சொல்கிறார். எப்படி வனாந்திரத்தில் ஒரு ஓமார் அளவுக்கு மேலே எடுத்தவன் அடுத்தவனுக்கு கொடுத்தானோ, அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட கூட இருக்கு, இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, நம்ம வந்து இதை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவங்களா. இப்போ முதல்ல கர்த்தர் அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு தேவைகளை சந்திப்பார். 2வது நம்முடைய கையின் பிரயாசங்களை சந்திப்பார். 3வது மனுஷங்களை உபயோகப்படுத்துவார். 4வது கடைசியாக இன்னொரு காரியம் தெரியுமா, நம்ம எதிரிகளை உபயோகப்படுத்துவார். நம்முடைய எதிரிகளை கர்த்தர் ரொம்ப அழகாக உபயோகப்படுத்துவார். ஏன்னா என்னென்னா, நம்ம வந்து நிறைய நேரங்களில் நினைப்போம் நமக்கு நண்பர்களாக கூட இருந்தால் நல்லா இருக்குனே அப்படின்னு. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் வேணால் எதிரி வேணும். எப்படி? எனக்கு எல்லாரும் நண்பர்கள் தான், எனக்கு யாருமே எதிரி கிடையாதுன்னா அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு அடுத்த நிலைமைக்கு போகிற கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எதிரிகள் தான் வந்து உங்களுக்கு கொண்டு வரும்போது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவங்க. நீங்கள் என்ன 14வது அதிகாரத்தில் யோசுவாவும் காலேபும் சொல்லக்கூடிய காரியம், 40 நாள் உழவு பார்த்துட்டு வரும்போது அவங்க சொல்கிற காரியம் பாருங்களேன். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், பயப்பட வேண்டியதில்லை. எப்படி? அவங்கெல்லாம் அழுகிறான், அவன் பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்கான், அரக்கனுங்களாக இருக்கான், நம்மளை கொன்றுவான்னு. இவர் என்ன சொல்றார், நமக்கு இரையாவார்கள், விலகி போயிட்டது. என்னன்னா எதிரி இருக்கிறதுல அங்க வந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம், அதனால நீ பயப்படாது, எதிரியை பார்த்து பயப்படாது. எதிரி வந்தானாலே என்ன, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். 23வது சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதில் 5வது வசனம் என்ன, சத்துருக்களுக்கு முன்பாக. இப்போ பந்தி ஆயத்தப்படுத்தினா முதல்ல சத்துரு வேணுமா வேணாமா?
கர்த்தாரே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினா, நீங்க நல்லா யோசிங்களேன். வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது எழுதுறாரு, அந்த இடத்துல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு, கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாருன்னா முதல்ல எதிரியை கொண்டு வந்துச்சு தான் ஆயத்தப்படுத்தணும். என்ன சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீ ஆயத்தப்படுத்தி, என்ன என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என்ன நிரம்பி வழியுது. எப்பவுமே எதிரிகள் வந்தாதான் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எதிரி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்கிறது தான். ஏன்னா எதிரிகளை கொண்டும் கர்த்தர் உபயோகப்படுத்தாரு. அதாவது கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படாத மனுஷன் ஒருத்தருமே கிடையாது. கர்த்தரை நேசித்து வர்றவங்களும் இருப்பாங்க, இல்லாதவனை உபயோகப்படுத்தக்கூடிய காரியம். ஒரு கடைசியாக ஒரு நல்ல உதாரணம் மட்டும் பார்ப்போம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம், யோசேபாத்தோட சம்பவம். இது நடக்கக்கூடியது. முதல் 4 வசனங்களில் பார்க்கிறோம், ஒரு பயங்கரமான எதிரிகள் வர்றாங்க. அம்மோன், மோவாபியர், சேர், மவுண்ட் சேர் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா கடல் மணலத்தலை போல ஒரு மில்லியன் பீப்புள் ஆர்மி வர்றாங்க. பயங்கரமான ஒரு எதிரிகள் வர்றாங்க. வந்த உடனே யோசேபாத்து என்ன பண்ணுறாரு, உடனே அவர் என்ன பயந்து போகல, மாறாக என்ன பண்ணுறாரு, அவர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் பார்த்துட்டு 3வது வசனத்தில் என்ன பயம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, அவர் என்ன கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு முகப்பட்டு, என்ன ஆனாலும் சரி நான் கர்த்தரை தேடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் கர்த்தரை தேடுறார். தேடும்போது 12வது வசனம் பாருங்களேன், அதில் 20வது அதிகாரத்தில் 12வது வசனம், எங்கள் தேவனே நியாயம் தீர்க்க மாட்டீரோ, நிக்கிறதுக்கே எங்களுக்கு பலன் இல்லை. 2 காரியம் பாருங்களேன். ஒன்று, எனக்கு பலன் இல்லை, முன்னாடி நிக்கிறதுக்கு பலம் இல்லை, எனக்கு பயம். 2வது, என்ன செய்யணும்னே தெரியல. எப்படி, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஐ டோன்ட் நோ, we do not know what to do. சரியா, அடுத்து பாருங்க. நிறைய நேரங்களில் நம்ம கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்போ யோசேபாத் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, என்ன என் கண்ணு உம்மை மட்டும் பார்த்துருக்கு. இப்போ நம்மகிட்ட என்னன்னா பிளான் ABCDEFGH, இந்த கடன் பக்கத்தில் இருக்கவன் காயும் கடன் வாங்கி அத்தனை பிளானை வச்சுருவோம் நம்ம. எப்படி, இது வந்துச்சுன்னா இதை இப்படி பண்ணிடுவோமா, அதை எடுத்து இப்படி போட்டுருவோம், அது வந்துச்சுன்னா இப்படி போட்டுருவோம், இதை எடுத்து இப்படி மாற்றிடுவோம், இதை எடுத்து இப்படி வந்துடுவோம், இது வந்துச்சுன்னா இதை பண்ணிடுவோம், இது வந்துச்சுன்னா இப்படியே பிளான் மேலே பிளானை போட்டு 1 2 3 இந்த பிளான் போச்சுன்னா அது, அடுத்தது போச்சுன்னா அடுத்தது, இப்படியே போட்டு வச்சிருக்கிறதுனால நம்ம கண்ணு கர்த்தரை பார்க்கறதுக்கு பயப்படும், யோசிக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய வேலையிலையோ தொழிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல உங்கள் கண்ணு கர்த்தரை பார்க்குதா, இல்லை இதை எப்படி சமாளிச்சிருவோமா, இதை அப்படி சமாளிச்சிருவோமா? ஆனால் என்னைய மாதிரி ஆளுக்கெல்லாம் இதுதான் பிரச்சனையே. என்னன்னா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஒவ்வொரு கட்டையாக உருகி கடைசியில் எதுவுமே இல்லைன்னு 2 கையும் தூக்க வச்சுருவார் கர்த்தர். அது ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முதலே போயிடுவீங்க. இது எதுக்கு ஒன்றுன்னா உருகி கடைசியில் கையை தூக்கணும், முதலே தூக்கிடுவோம். வேண்டாம் ஆண்டவரே, நமக்கு ஒன்றும் தெரியல, யோசேபாத்துட்டு இருந்து கற்றுக்கிட்டேன், பலனும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன செய்யணும்னு தெரியல, அதனால் உம்மை பார்க்குறேன், நீ என்னென்ன சொல்கிறீரோ அதை நான் கேட்டு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்களேன், நல்லது ஆனால் நல்லது இல்லை. எப்படி சொல்கிறேன், இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்களேன். உங்களுக்கு இப்போ நம்ம எல்லாம் இங்கே லண்டனில் இருக்கிறோம், சந்தோஷம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கிறீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு உங்கள் 1 வருஷம் மார்ட்கேஜ் கட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு 50,000 பவுண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேலையில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ என்ன வேலை இல்லைன்னு இன்னொரு வேலை பார்க்க போகிறேன், அவ்வளோதானே, தேடுவோம். ஒரு 3 மாதம் வேலை தேடுவீங்க. இப்போ நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போவும் நீங்கள் வரலைன்னா அப்போ லேசாக தான் உங்களுக்கு வயிற்றில் ஒரு வலி வரும்.
அப்போ நீங்கள் வந்து ஜிபிட்ட போனோடனே அவன் வந்து ஸ்கேன் எடுக்கணும்பா, அதில் ஒரு கட்டி இருக்கும்பா. இது வரைக்கும் நீங்கள் என்ன தெரியுமா, நிமிர்ந்துகிட்டே இருந்தாலும் டபக்குன்னு முழங்கால் போடுவீங்க. எப்பயுமே பாருங்களேன், அதாவது உங்களால் செய்ய முடியாது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களால் தீர்க்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம கர்த்தரை தேடுறோம். இது மாறணும், இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எதுவுமே இல்லாத போது யோசிங்க, இப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கும் காசு இல்லை, மார்ட்கேஜ் கட்டுறதுக்கும் காசு இல்லை, இப்போ வேலையில் பிரச்சனை வருது, என்ன பண்ணுவீங்க? நமக்குன்னு முதல்ல முழங்கால் போட்டுருவீங்க. புரியுதா? உடனே என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கே இன்னைக்கு மேனேஜர் திட்டிவிட்டாலும் உடனே வந்து வீட்டில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த மேனேஜரை மாற்றுங்க, இல்லை என்னையை மாற்றுங்க, ஏதாவது வேலையை செய்யுங்க, இது என்னால் முடியாது ஆண்டவரே, தரத்து ஆண்டவரே ப்ளீஸ் அப்படின்னு. இதே இது ஒரு மாதம் ஒரு வருஷம் சம்பளம் பேங்க்கில் இருந்துச்சுன்னா, இந்த மேனேஜர் இவன் வேலையா போட, நான் வேறு வேலை பார்ப்போம், தேடுவோம். என்ன அந்த அவங்ககிட்ட சொல்லுமா, இவங்ககிட்ட சொல்லுவோமா, இல்லை அங்கே பார்ப்போமா, அவங்க கூட சொன்னாங்களே. கர்த்தர்னே வராது, நிஜமே வராது. யோசிச்சு பாருங்க, வராது. ஒரு சிலரை வந்து கர்த்தர் வந்து சில எதிரியை கொண்டு தான் சரியும் பண்ணுவார். நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன். எதிரிகள் வந்து ரொம்ப நல்லது நிறைய நேரத்தில் வந்து நம்மளை கொண்டு வர்றதுக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு யோசேப்பு, என்ன சொல்கிறாரு, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து என்ன பார்க்குறாரு, 15வது வசனம் பாருங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நல்ல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதிரி வரும்போது சண்டை போடுறது நம்ம இல்ல, கர்த்தர். ஏன்னா எதிரியை கொண்டு வர்றது அவரு. எதுக்கு? ஆசீர்வாதத்தை கொடுக்கறக்கா கொண்டு வர்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, மறுபடியும் வந்து 17வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ கவலைப்பட வேணாம், நீ சண்டை போட போறதில்ல, நீ என்ன நின்றிருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை இன்றைக்கு பார்ப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். என்ன, பாட்டு பாடுற ஒரு வர்ஷிப் கூட்டத்தை முன்னாடி விடுறாரு, எல்லாம் போய் சண்டையை போட்டு எல்லாம் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க போய் உட்காந்து 3 நாள் என்ன விலையுயர்ந்த நகை எல்லாம் எல்லாத்தையும் அங்கேருந்த போர் சேவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு 3 நாள் வரைக்கும் எடுக்கிறாங்க, அவ்வளோ இதுக்கு. இப்போ நீங்கள் யோசிங்களேன், யாராவது சண்டைக்கு போகிறவன் விலையுயர்ந்த பொண்ணை எடுத்துகிட்டு போவானா? கத்தி எடுத்து போவான், இல்லை AK-47 எடுத்து போவான், இல்லை பாம்பு எடுத்துகிட்டு போவான். எவனாவது தங்க கட்டியை ஃபுல்லாக இடுப்பில் கட்டி எடுத்துகிட்டு போவானா? இல்லை ஊரில் கொலா சண்டை போட போகிறவங்க புதுசாக வாங்கின ஆரம், இடுப்பு ஒட்டியானம் இதெல்லாம் போட்டுட்டு வாங்க கொலா சண்டைக்கு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் யோசேபாத்துக்கு எதிராக வர்ற அம்மோனா இருக்கட்டும், மோவாபியராக இருக்கட்டும், இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவ்வளவு சொத்தோட வர்றான். They come with such a big thing. அவங்க 3 நாள் அவங்க கிட்ட இருக்கிற நகைகள் இதெல்லாம் வந்து போர்ச்சேவர்கிட்ட இருந்து எடுத்து வர 3 நாளுங்க. 3 நாள் போய் கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்தாலும் முடியல, பிற விட்டுறாங்க, போதும் இவ்வளவு போதும்னு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதனால நீங்க எதிரி தானன்னு விடாதீங்க. எதிரி வந்தான்னா, ஆஹா கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்திட்டாரு, என் மேனேஜர் மூலம் கரைச்சல் கொடுக்குறாரா, ஆஹா அல்லேலூயா கர்த்தர் ஏதோ பந்தியை ஆயத்தப்படுத்திட்டாரு, ஏன்னா எதிரி வந்துட்டான், இப்போ பந்தி வரப்போகுது, அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதோ ஆசீர்வதிக்க போறாரு, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களா. அப்போ என்ன, கர்த்தர் வந்து அவருடைய நாமத்து நிமித்தமும் போஷிப்பார், நம்முடைய கைவேலையும் போஷிப்பார், மனுஷன் மூலையும் போஷிப்பார், எதிரியை கொண்டும் போஷிப்பார். அப்போ கர்த்தர் வந்து நம்மளை எந்த வகையிலனாலும் ஆசீர்வதிப்பார். ஆனால் என்னன்னா, அது எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையாக இருந்தாலும் சரி, அது வந்து சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் வந்து கர்த்தர். அது வந்து சேனல் யார் வேணாலும் இருக்கலாம், யார் மூலம் வேணாலும் வந்து கொடுக்கலாம். லெட்டரை வந்து கொரியர்காரனும் கொடுக்கலாம், போஸ்ட்மேனும் கொடுக்கலாம், பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அவரும் வந்து கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா முக்கியம் என்ன, லெட்டர் தான். அதனால் எனக்கு அருமையானவர்களே,
கர்த்தர் எந்த வகையில் வேணாலும் போஷிப்பார். ஆனால் கர்த்தரை நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். யோசேப்பு சொன்னது போல், எங்களுக்கு பயமாக இருக்குது, நிற்க திராணி இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இம்மட்டும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், இம்மட்டும் நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். அருமையாக தம்பி வர்ஷிப் நடத்தும்போது சொன்னான் இல்லையா, அவ்வளவு அழகாக நேர்த்தியாக எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறாரு. நம்ம நன்றி என்பதை தவிர வேறன்னு சொல்ல முடியாத அளவிற்கு. ஒரு சில நேரங்களில் இது செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், அது செஞ்சுருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது இல்லை. கர்த்தருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு எதை கொடுக்கணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அது எதுவாக இருந்தாலும் சரி, மாம்ச பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு கால அளவில் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். நடந்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி எங்களுடைய கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி இருக்க, நாங்கள் வேறு எதையும் பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து விடாதபடி எப்பொழுதும் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொன்னது போல், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை மாத்திரம் பார்த்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓட நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் நமது மூலமாகவும் மகிமைப்படும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலை காயும் நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காய் கோடான கோடி நன்றி தகப்பனே. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்து நீங்கள் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் சோர்ஸ். மீதி சேனல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், அது எங்களுடைய வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், இல்லை எதிரிகளாக இருக்கலாம். ஆனாலும் நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்பதை அறிந்து கொண்டோம். யோசேபாத் சொன்னது போல் ஆண்டவரே, மறுபடியும் நாங்களும் சொல்கிறோம், எங்களுக்கு நிற்க திராணி இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் எப்பொழுதும் எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி ஓட எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.